ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை பாஜகவினர் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலில் பழனியில் அதிமுக போட்டியிடும் நிலையில் அந்த தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்க கோரி அவர்கள் முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். அவருடைய காரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரோடு அவர் எல் முருகன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். பழனி தொகுதியில் பாஜக போட்டியிட வலியுறுத்தி அண்ணாமலை ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தனர். இந்நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுக பாண்டி இணைந்திருக்கிறார். ஆறுமுக பாண்டி, என்ன நடந்தது? வணக்கம் தளபதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியை என்டிஏ கூட்டணியில் அதிமுக ஒதுக்கியதிலிருந்து பாஜகவினர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில் பழனி புலிப்பாணி ஆசிரமத்து உலக நன்மை வேண்டி யாகத்துக்கு வந்திருந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் காரை பாஜக தொண்டர்கள் திடீரென முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பழனி தொகுதியை கடந்த ஒரு வருடமாக நான் கடுமையாக களப்பணியாற்றி வருகிறோம். இந்நிலையில எங்களுக்கு ஒதுக்காம அதிமுக ஒதுக்கிருக்கீங்க, எங்களால வேலை செய்ய முடியாது, மீண்டும் எங்களுக்கு மேல் தலைமைக்கு வலியுறுத்தி எங்களுக்கு பாஜகவுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாதிரி நாங்க தலைமைக்கு தெரியப்படுத்துறோம், அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு நேரடியாக என்னால முடிவெடுக்க முடியாது சொல்லியும் அவங்க தொடர்ந்து நீங்க ஒதுக்கி தலைமை முடிவெடுக்கிற வரைக்கும் நகர மாவட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. தொடர்ந்து போலீசாரும் உள்ளூர் நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள சமாதானப்படுத்தி வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இப்பதான் எல் முருகன் கார் இங்கிருந்து நகர்ந்து சொல்லுது. ஆறுமுக பாண்டி, இது போல ஒவ்வொரு தொகுதி ஒதுக்கீடுகளின் போதும் கட்சியினருக்கு அதிருப்திகள் வருவது சகஜம்தான். ஆனா பழனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அண்ணாமலை அங்க ஒரு பேசுபொருளாக இருக்கிறார். இப்போ மத்திய இணையமைச்சர் எல் முருகனை முற்றுகையிட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருபவர்களும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களா? நிச்சயமா தளபதி. அண்ணாமலை பழனியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கூறி அண்ணாமலை தலைமையில மிகப்பெரிய போராட்டம் சமீபத்தில் இங்க நடந்துச்சு. அதே நேரத்தில் அண்ணாமலை பழனி தொகுதியில போட்டியிடுன்ற பேச்சுவார்த்தை அடிபட்ட நேரத்தில் அண்ணாமலையோட ஆதரவு தான் தீவிரமான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட ஆதரவு முழுமையா இந்த தொகுதியில பாஜக ஒதுக்குங்க, இதுல அண்ணாமலை போட்டிட்டாலும் பரவாயில்லன்ற கோரிக்கையும் உங்க முன்னாடி வச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் பழனி சட்டமன்ற தொகுதியில அதிமுக சார்பாக யார் போட்டியிடுகிறார்கள்? அவர்களுக்கான செல்வாக்கு அங்க எப்படி இருக்கு? பாஜகவினர் பழனியில நாங்க இதுக்காக வேலை பார்க்க முடியாது அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. நிலையில அதிமுக சார்பாக யார் களம் காண்கிறார்கள்? அதிமுக சார்பில் ரவி மனோகர் என்பவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவர் நத்தம் விஸ்வநாதன் அவர் கடந்த முறை தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவர் தான். கடந்த முறையே பாஜகவிற்கு இந்த தொகுதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் ரவி மனோகருக்கே ஒதுக்கப்பட்டதால் பாஜக தொடர்ந்து அதிருப்தியாகி வர்றாங்க. அவங்களோட இணைந்து வேலை பார்க்க முடியாது, தலைமை சொன்னா நாங்க வேலை பார்க்க தயாரா இருக்கோம், இருந்தாலும் எங்களால பணியாற்ற முடியாதுன்றதை அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. இதுல விவரங்களை வழங்கியதற்கு நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.